நமக்கெல்லாம் தெரியும் வடகொரியாவின் சுப்ரீம் லீடர் கிம் ஜோங் உன்னு சொல்லப்படுற ஒரு நபர் தான். இவர் லீட் பண்ணிக்கிருக்க வடகொரியா மக்கள் ஃபாலோ பண்ணுற சட்டத்திட்டங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் சதீஷ், நீங்கள் பார்த்துக்கிருக்குது சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனல். ஜூன் 8ஆம் தேதியும் டிசம்பர் 17ஆம் தேதியும் வடகொரியாவில் பிறந்த எந்த ஒரு நபரும் என்ன செய்யக்கூடாதுன்னா, வடகொரியாவில் அவர்களுடைய பர்த்டே பார்ட்டியை கொண்டாடக்கூடாதுன்னு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருக்காரு. ஏன் இப்படியான ஒரு ரூல்ஸை கிம் ஜோங் உன் போட்டிருக்காருன்னா, கிம் ஜோங் உண்ட அப்பாவும் அவருடைய அப்பாவும் இந்த நாட்களில் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இறந்துருக்காங்க. இதனால் வடகொரியாவில் இருக்க யாருமே என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த நாளில் அவர்களுடைய பிறந்தநாளை என்ன செய்ய இயலாதுன்னா கொண்டாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாட்களுமே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வடகொரியாவில் துக்க தினங்களாக என்ன செஞ்சப்பட்டிருக்குன்னா பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நாமெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுன்ட்டு நம்ம என்ன செய்வோன்னா, டிவியை ஆன் பண்ணி அதில் போகிற ப்ரோக்ராம் அண்ட் மூவிஸை நம்ம பார்ப்போம். ஆனால் வடகொரியாவில் இருக்க மக்கள் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தை கூட பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தலைவன் அங்கேயும் போய்ட்டு என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னா ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருக்காரு. அந்த ரூல்ஸ் என்னென்னா, வடகொரியா உள்ளுக்கு இருக்க டிவி சேனல்ஸை மட்டும்தான் என்ன செய்யணும்னா வடகொரியா மக்கள் பார்க்கணுன்னு சொல்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா வடகொரியாவில் இருக்கிறது 2 டிவி சேனல்ஸ் தான். அந்த 2 டிவி சேனலில் என்னத்தை பற்றி போகும்னா, வடகொரியா அதிபரோட கிம் ஜோங் உன்னோட சாதனைகளும் அவருடைய ஆட்சி முறையை பற்றி தான் என்ன செய்வாங்கன்னா தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை தவிர வடகொரியா மக்களால் வேறு எந்த ஒரு டிவி சேனலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாமெல்லாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அடிதடியான சம்பவங்களுக்கு போகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரிக்கு சம்பவங்கள்லாம் நாம் ஒரு வேளை வடகொரியாவில் பிறந்து அங்கே இந்த மாதிரிக்கு சம்பவமெல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்கன்னு கூட பார்க்காம வடகொரியாவில் இருக்க கவர்மெண்ட் என்ன செய்யும்னா நம்மளை தூக்கி அப்படியே நம்மளோட 3 தலைமுறையை என்ன செஞ்சிரும்னா சிறையில் போட்டுருவானுங்கன்னு சொல்கிறானுங்க. இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை வடகொரியா கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்குன்னா அங்கே இருக்க மக்கள் மீது அமுல்படுத்தியிருக்காங்க. கொலை பண்ணுறது, மற்றபடி அவங்களோட நாட்டு எல்லையை கடக்க முயற்சி செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு செயற்பாடுகளில் வடகொரியாவில் இருக்க ஒருத்தர் ஈடுபடுவாரானா என்ன செய்வாங்கன்னா அவங்களோட 3 தலைமுறைகளை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருவாங்களாம். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸையும் என்ன செய்யுதுன்னா வடகொரியா கவர்மெண்ட் அவங்களோட மக்கள் மத்தியில் அமுல்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. த ஹோலி புக்ஸ். எந்த ஒரு மதத்தவரும் அவங்களுடைய மதங்களை பின்பற்றுறதுக்காக அவங்களுடைய மதம் சார்ந்த புத்தகங்களை படிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இந்துக்கள் பகவத்கீதை படிக்கிறது, கிறிஸ்டியன்ஸ் பைபிள் படிக்கிறது, முஸ்லீம்ஸ் குரான் படிக்கிறது. ஆனால் வடகொரியாவில் இந்த மாதிரியான புனித நூல்களை படிக்கிறது சட்டப்படி குற்றம்னு சொல்கிறாங்க. இவ்வாறான புனித நூல்களை வடகொரியாவுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு தடையும் விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் மீறி யாராவது வடகொரியாவில் இந்த மாதிரியான புனித நூல்களை படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் வடகொரியாவில் இருக்க கவர்மெண்ட் என்ன செய்யணும், அந்த நபரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுரும். இதெல்லாம் விட வடகொரியாவில் இருக்க மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை கூட என்ன செய்யலாதுன்னா வணங்க இயலாது. ஏன்னா அங்கே வணங்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள்கள்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடகொரியாவில் ஆட்சி செஞ்சுக்கிருக்க அதிபர்களை மட்டும்தான் கடவுள்களாக வணங்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸையும் போட்டு வச்சுருக்கானுங்க. நாமெல்லாம் முடிவெட்டணும்னா ஏதாச்சும் ஒரு சலூனுக்கு போய்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வெட்டிக்கலாம். ஆனால் வடகொரியாவில் இருக்க மக்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கெல்லாம் என்ன செய்யலாதுன்னா ஹேர் ஸ்டைலை வெட்டிக்க இயலாதுன்னு வடகொரியா கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸை என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. ஆண்களுக்கு வெறும் 14 ஹேர் ஸ்டைலும், பெண்களுக்கு மொத்தமே 18 ஹேர் ஸ்டைலும் தான் கட் பண்ணக்கூடிய அளவுக்கு வடகொரியா கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்குன்னா அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருக்காங்க. இதையும் மீறி யாராவது வடகொரியாவில் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் கட் பண்ணிட்டு போனாங்கன்னா இவனுங்க தெருவுக்கு வச்சுருக்க சிசிடிவி கேமராவில் பார்த்து என்ன செய்வானுங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கவனையும் பிடிச்சிருவானுங்க,
ஹேர் ஸ்டைலை கட் பண்ணவனையும் சேர்த்து பிடிச்சிருவானுங்க. இவனுங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய்ட்டு என்ன செய்வானுங்கன்னா 6 மாதம் காலம் வரையில் லேபர் ஜெயிலில் போட்டு மாங்குன்னு வேலையை வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. டோன்ட் மேக் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் இஸ் எ க்ரைம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானுங்க வடகொரியா கவர்மெண்ட். தன்னுடைய நாடு பற்றிய எந்த ஒரு தகவல்களையும் வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக வடகொரியா கவர்மெண்ட் இருக்கிறாங்க. இதனால் வடகொரியாவுக்கு போகிற டூரிஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது வடகொரியாவில் இருக்க மக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் காலையும் மேக் பண்ணக்கூடாதுன்னு வடகொரியாவில் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கானுங்க. கிம் ஜோங் உன் போட்டிருக்க மாணவர்கள் மீதான தடைகள். வடகொரியாவில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஒருபோதும் இடமில்லை. அதனால் அங்கே இருக்க ஸ்கூல்ஸ்லாம் என்னென்னா எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலாக தான் இருக்குது. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வடகொரியாவில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலில் யூஸ் பண்ணக்கூடிய மேச நாற்காலிக்கும் பே பண்ணணும், அதோடு சேர்த்து ஸ்கூல் ஃபீஸையும் பே பண்ணணுன்னு சொல்லி வடகொரியா கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸே போட்டு வச்சுருக்கானுங்க. வடகொரியாவின் ஓட்டிங் சிஸ்டம். வடகொரியா மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை தேர்தல் மூலம் அடுத்த வடகொரியா நாட்டின் அதிபராக தெரிவு செய்கிறதுக்கான முழு உரிமையும் யாருக்கு இருக்குன்னா வடகொரியா மக்களுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட தேர்தலில் யாராவது வாக்களிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் பிடிச்சி என்ன செய்வானுங்கன்னா 6 மாதம் லேபர் ஜெயிலில் போட்டு மாங்குன்னு வேலையை வாங்கிடுவானுங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா மக்கள் ஓட்டு போடும்போது அந்த ஓட்டு லிஸ்ட்டில் இருக்க ஒரே ஒரு தலைவரோட பேர் என்னென்னா அது கிம் ஜோங் உன்னாக தான் இருக்கும். மக்கள் வேறு வழியே இல்லாமல் என்ன செய்யணும்னா அவருக்கு ஓட்டை போட்டு அவரையே அடுத்த வடகொரியாவின் அதிபராக வர வச்சுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையை தான் சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வடகொரியா போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சின்னா நீங்கள் வடகொரியா போவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா நம்ம சதீஷ் S2D யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.